சார் சார் 1 நிமிஷம் சார் சார் 1 நிமிஷம். ஹாய் சார். ஹாய் சார். சார் ஒரு 5 நிமிஷம் சார் கொஞ்சம் லைட்டா வெயிட் பண்ணி சொல்லுங்க சார். நம்ம ஹாஸ்டல்ல ஒரு வசதியா நம்ம ஃபெசிலிட்டி கொடுத்தோம். ஏகப்பட்ட முறைகள் வந்து எக்கச்சக்கமா இருந்துகிட்டே தான் இருக்கு. போன வருஷமே இது சம்பந்தமா அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் சார்பா AISF சார்பா இங்க இருக்கிற மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து கீழே முற்றுகை போராட்டம் இருக்கும் போட்டாங்க. அதாவது கேள்வி கேட்கும் போது மட்டும்தான் அந்த உணவு தரமான உணவா வருது. அதுக்கப்புறம் வந்து அந்த உணவு தரமற்றமா தான் வருது. ஊழியர்கள் வந்து மாணவர்களை படிக்கிற மாணவர்கள் எல்லாமே ஏழை மாணவர்கள் எளிய மாணவர்கள் தான். அதாவது காலையில வந்து காலேஜ் போறதும் பார்ட் டைமா ஜாப் போயிட்டு வரதும் சில பேர் TNPSC கிளாஸ் UPSC கிளாஸ் அந்த மாதிரி தான் படிச்சுட்டு வராங்க. அந்த மாதிரி UPSC கிளாஸ் போயிட்டு வரும்போது நைட்டு 9:30 மணி 10:30 மணி வரையுமே காலேஜ் ஹாஸ்டல் டைம் வரதுக்கு முடியாது. இன்ஸ்டியூட் மூடி இங்க வரதுக்கு டைம் ஆயிடுது. அப்ப கதவு மூடிடுறாங்க. கதவு மூடி மாணவர்கள் வெளியே கொசுக்கடியில படுக்கிறாங்க. சில வாட்டி படுக்கிற இடம் நம்ம பார்க்ல உட்கார்ந்து இருக்காங்க. ஒரு வாட்டி ராபரி வந்து பசங்கள்ட்ட வந்து நீங்க ஏன் உட்காந்துருக்கீங்கன்னு சொல்லி ரவுடிங்க வந்து கலாட்டா பண்ணுறது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு சார். நம்ம வாட்ச்மேன் வந்து மாணவர்கள்ட்ட இழிவா பேசுறது, கண்காணிப்பாளரும் சில வாட்டி இழிவா பேசுறது, மாணவர்கள் அதை வந்து பெரும்பாலும் மன உளைச்சல் ஆளாகி சில மாணவர்கள் ஹாஸ்டல் விட்டே போறேன் அந்த அளவுக்கு வந்து மாணவர்களுக்கு அழுத்தம் கொடுக்கறது. சில விஷயம் தெரியலன்னா மாணவர்களுக்கு எடுத்து கொடுக்கணும். ஒரு காப்பாளருக்கு அதுதான் வந்து ஒரு அழகு. ஆனா அந்த மாதிரி ஒரு அழகு இருக்குமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஒரு சில நேரத்துல டர்ஃப் ஓபன் பண்ணி அந்த வாலிபால் டர்ஃப் ஓபன் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது, கட்டி ரொம்ப நாள் ஆகுது. இன்ன வரைக்கும் மாணவர்களுக்கு அது ஓபன் பண்ணி கொடுக்கவே கிடையாது. அது பல நாளா நாங்களும் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா அது யாரும் காதுல போட்டு கிடையாது. சாப்பாடு சுத்தமா சரி கிடையாது. வர சாப்பாடு போடுற ஊழியர்களும் சாப்பாடு அவங்க தரமான ஒரு முடி போடுறது, கேப் போடுறது, கிளவுஸ் போடுறது அந்த மாதிரி எதுவுமே போட கிடையாது. மேம் போன வாட்டி வந்திருந்தாங்க, அவங்கள்ட்டையும் நாங்க கோரிக்கை வச்சிருந்தோம். இவ்வளவு மாதிரி எக்கச்சக்கமான இது இருக்கு. ஊழியர்கள் பற்றாக்குறை இருக்குது. மாணவர்களுக்கு கண்காணிப்பதற்கு கேமரா வந்து குறைவா தான் இருக்கு. 64 கேமரா இருக்க வேண்டிய இடத்துல கம்மியாதான கேமரா தான் இருக்கு. அடிக்கடி வந்து தண்ணி வரதில்லை, பாத்ரூம் சரியா கிளீன் பண்றது இல்லை, உடைஞ்சிருக்கு. ஒரு கிளப்ல மட்டும்தான் இருக்கு. அது வயசு வட்டம் மட்டும்தான் இருக்கு. நம்ம குடிக்கவே முடியலையா? ஒன்னெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. ஆர்வம் வார்த்தை. அதே போல கழிவறை பாத்தீங்கன்னா ஏற்கனவே குறைபாடு இருக்கு சார். இருக்கு சார். ஆனா ரிப்பேரா இருக்கு சார். ரிப்பேரா இருக்கு சார். வாங்க சார் மேல போய் பார்ப்போம். ரிப்பேரா இருக்கு சார். அதை விட முக்கியமான நந்தனம் கல்லூரியில தமிழ் துறை பண்றேன் 2ஆம் ஆண்டு. ஒரு முக்கியமான கோரிக்கை என்னன்னா சார், அதுவும் இல்லாம திருட்டு அம்மா நடக்குது. ஃப்ளோர் கேமரா ரெண்டே ஒரு ஃப்ளோருக்கு 2 கேமரா தான் இருக்கு. இந்த இடத்துல ஒரு கேமரா இருக்கு, அண்ணன் சைடுல ஒரு கேமரா இருக்கு ஐயா. ரெண்டுமே படிக்க மட்டும்தான் கவர் ஆகுது. அந்த சைடுல ரூம் இருக்கு, இந்த சைடுல ரூம் இருக்கு ஐயா. அது வந்து கவரே ஆக மாட்டேங்குது. இங்க வந்து திருடுறாங்க. பசங்களுக்குள்ளே கொஞ்சம் சண்டை நடக்குது, அது நடக்குது. சீனியர் ஜூனியர் ரேட்டிங்கு. மாணவர் ஒரு ஸ்போர்ட்ஸ்குள்ள போனாதான் ஒரு மாணவர் வந்து போதை பழக்கத்தை வந்து வெளியே கொண்டு வரும். டிசிப்ளினும் அப்பதான் வரும். அந்த கோரிக்கையை நாங்க அப்பையிலிருந்து ஒரு வருஷமா வச்சுக்க மாட்டோம். பொருள் மாதிரி இருக்கு. உட்காந்து இப்படி கூட்டுற மாதிரி அதே மாதிரி தான் இருக்கு. வேற எதுவுமே இல்லையா? ஐயா அந்த சாப்பாடு வந்து மெயின் ஐயா. சாப்பாடு நல்லா ரொம்ப 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 இதுவா இருக்கு ஐயா. காலையிலே வைக்க முடியும். சாப்பாடு கூட பாருங்க. எப்படி சார் அப்ப கோரிக்கை வைக்கிறோம்? எப்படி சொல்றீங்க? கையை நிட்டாம பேசும்போது சாப்பாடு மட்டும் கொஞ்சம் பாருங்க. தேங்க்யூ சார்.